வீடியோ பார்த்தீங்கன்னா எடப்பாடி காவடியோட பார்ட் 2 வீடியோங்க. பார்ட் 1 வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வட்டமலை அடிவாரத்தில் வந்து சேர்ந்துட்டாங்க. நான் காங்கேயத்தில் வந்து பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வட்டமலையில் அடிவாரத்தில் இப்போ இந்த காவடி வந்துட்டுருக்குதுங்க. காவடி வர வர பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டங்க. ஏன்னா அவங்க ஊர் மக்களே ஒரு 5-6 ஊர் மக்கள் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் சேர்ந்துருந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். அவ்வளோ கூட்டம் க்ரௌடு. இப்போ பாருங்கள், அந்த அந்த வட்டத்துக்குள்ளே அந்த பூ வச்சுருக்கிற அந்த வட்டத்துக்குள்ளே மட்டும்தான் காவடி கொண்டு வந்து லைனாக அடுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம நிறைய காவடி பழனி பாத யாத்திரை போகிற பார்த்துருக்குறேங்க. நம்ம கொஞ்சமாக பார்த்துருப்போம். ஆனால் இவ்வளோ காவடி எல்லாம் ஒரே மாதிரியே அழகாக எடுத்துகிட்டு வந்து அழகாக ஒரே மாதிரியே அடுக்கி வச்சுருந்தது. பார்க்கறதுக்கு அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருந்ததுங்க. இவங்க சமூகத்தன் வந்து ரொம்ப பெருமையான சமூகத்தன்னு சொல்கிறாங்க. அதாவது பர்வத ராஜகுல சமூகத்தினங்களாமா. பார்வதி தேவியோட வம்சாவளின்னு சொல்கிறாங்க. பார்வதி தேவி வந்து அவங்க அம்மாவாகவும் முருகர் வந்து பேரனாகவும் நினச்சி தான் வந்து வம்சாவளியை வந்து பழனிக்கு வந்து ஊரே திரண்டு வந்து பாத யாத்திரையாகவும் காவடியும் எடுத்துகிட்டு வந்து கோயிலுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க அவ்வளோ முன்னுரிமை கொடுக்குறாங்க. கோயிலில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து மலை கோவிலை சாமி கும்பிட்டு கீழே வந்துடுவோம். இவங்க சமூகத்திற்கு மட்டும்தான் வந்து அங்கேயே வந்து தங்கி சாமி கும்பருக்கு வந்து அந்த அவங்களுக்கு வந்து அந்த உரிமை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இங்கிருந்து மறுபடியும் இங்கே எல்லோரும் காவடி அடுக்கி வச்சுட்டுங்க ஒரு 4 மணிக்கு ஆட்டம் மறுபடியும் வந்து ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி அங்கே போய் பழனி அடிவாரத்தை ரீச் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா மேலதாளத்தோட யானை குதிரையெல்லாம் அவங்கள வந்து வரவேற்குங்களாமாங்க. அந்த வீடியோ சப்போஸ் எனக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அவங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துட்டு வாங்க. காவடி வந்து டிஃப்ரென்ஷியேஷனுக்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காவடியும் ஒவ்வொரு மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. சில 20 ரூபா நோட்டு 100 ரூபா நோட்டு அந்த மாதிரியெல்லாம் கட்டி கொண்டு வந்திருந்தாங்க. காவடி பாருங்க ஃபுல்லாக அடுக்கினதுக்கு அப்புறமா சுற்றியுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காவி கலர் துணினால் அந்த வேஷ்டினால் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. இது வச்சதுக்கப்புறம் அவங்க வந்து போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. சாப்பாடு பார்த்தீங்கன்னா அப்பா சொல்கிறக்கு வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ சாப்பாடுங்க. அதாவது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அவ்வளோ பேத்துக்கு இல்லைன்னு சொல்லாமல் எல்லாத்துக்குமே போட்டுட்டு இருந்தாங்க. நல்லா மழை மாதிரி குமிச்சு வச்சுருந்தாங்க. சாப்பாடு தட்டைப்பயிரும் கத்திரிக்காய் போட்டு குழம்பு கொடுத்தாங்க. நாங்களும் சாப்பிட்டு தான் வந்தோங்க. அவங்களோட புண்ணியத்தை எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கட்டுன்னு சொல்லிட்டு சாப்பாடு தட்டைப்பயிறு குழம்பு பீட்ரூட் உருளைக்கிழங்கு பொரியல் பார்த்திங்க கொடுத்தாங்க. அப்புறம் வந்து பாதுஷா போண்டா சிலர் வந்து உண்டு கஞ்சியும் கூட நிறைய பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்டு சாமி கும்பிட்டு வந்தாங்க. இந்த காவடி அடுக்கி வச்சிருக்கிற அழகாக பாருங்கள். அதுதான் வந்து க்ளோஸ்அப்பாக அப்படியே எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள் அப்படியே 1 by 1 அந்த ரோவாக பார்த்தீங்கன்னா ரோவாக அவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. இது என்ன ரொம்ப ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா காவடி எடுத்துகிட்டு வந்தீங்க மட்டும் வரப்போ நடந்தே வந்துட்டு மறுபடியும் சாமி கும்பிட்டு ரிட்டன் போகிறப்போ பார்த்தீங்கன்னா நடந்தே தான் போவாங்களாமாங்க. கிட்டத்தட்ட 12 to 15 நாள் ஆகுங்களாமாங்க அவங்க எடப்பாடி போய் சேர்றதுக்கு.